வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சேலரி அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் ஒரு மூச்சியில் சந்தோஷம் வரும். ஏன் அப்படின்னா மாதம் தொடங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும். அந்த காசை நம்ம சேலரி அப்படின்னு சொல்கிறோம். அது கையில் வாங்கிட்டு இருந்தாங்க, அக்கௌண்ட்டில் வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பண்டமாற்றம்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த சேலரி அப்படின்ற வேர்டு எப்படி வந்துச்சு? ரொமேனியன் வீரர்கள் எல்லாம் தங்கத்தை முன்னாடி வாங்கிட்டு இருந்ததா சொல்லுவாங்கள்ல, அந்த தங்கத்துக்கும் முன்னாடி எல்லாரும் சால்ட்டை வாங்கிட்டு இருந்தாங்களாம். உப்பு தான் அவங்களுக்கு உண்டான சேலரியாக இருக்கும். ஏன்னா உப்பு ரொம்ப ப்ரிஷியஸ், அதை ரொம்ப அதிகமாக கட்டஞ்சி எடுத்தால் தானே உப்பு வரும். அப்படின்ற மாதிரி அதிகமான ஒரு ப்ராசஸ் இருக்கக்கூடியது உப்பு. அந்த உப்பு ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயமா மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஆனால் உப்பு அப்படின்னா கண்டிப்பாக கரைஞ்சி போயிடும்ல, அதனால் அதை வேல்யூவாக கொண்டு வர முடியல. அப்போல்லாம் கோல்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் ஒரு மாறுதலுக்கு உப்பையும் சேர்த்து கொடுப்பாங்களாம். ஆனால் அந்த உப்பை கிடங்குல அப்படியே தான் வச்சுருப்பாங்க, அது அப்படியே தான் கிடக்கும். அந்த சால்ட்டு வாங்குறது தான் சேலரி அப்படின்னு சொல்லி மாற்ற ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு எப்போல்லாம் அவங்க உப்பு வாங்குறவங்க அது எல்லாமே அவங்களுக்கு சேலரி அப்படின்ற மாதிரி கணக்கு வரும். கிட்டத்தட்ட அந்த உப்பு வாங்கின பேர் தான் நம்ம இப்போது காசு வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சேலரியாக. ஹம்மிங் பேர்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குது. அந்த ஹம்மிங் பேர்டு நிறைய சாப்பிடுதுன்னு சொன்னால் எப்போ சாப்பிட்டா நான் இவ்வளோ விழுந்தது இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. மனுஷங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போது ஹம்மிங் பேர்டு வந்து மனுஷங்க சைஸில் இருந்தால் அது எவ்வளோ சாப்பிடுது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒருவேளை ஹம்மிங் பேர்டு மனுஷங்க சைஸில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300 பர்கர் மனுஷன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான ஃபுட்டு ஒரு நாளைக்கு ஹம்மிங் பேர்டு வாழ்கிறதுக்கு சாப்பிட்ணுமா. அப்போ அந்த ஹம்மிங் பேர்டு எந்த அளவுக்கு சாப்பிடும்? கிட்டத்தட்ட ஹம்மிங் பேர்டுடைய கணக்கிலே பார்த்தோம்னா ஹம்மிங் பேர்டு என்ன வெயிட்டில் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான சாப்பாடு அது ஒரு நாளைக்கு சாப்பிடணுமா. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வெயிட்டுக்கு ஈக்குவலான பர்கர்ஸை சாப்பிட்டா தான் அந்த ஹம்மிங் பேர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ அந்த அளவுக்கு சாப்பிட வேண்டியதாக இருக்கும். 18ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு பேர் தைரோடாக்சிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா சீஸு அப்போ நிறைய இடங்களில் ஃபேமஸாக இருந்துச்சு. யாரெல்லாம் சீஸை அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்குலாம் திடீர்னு வாமிட் வர ஆரம்பிச்சது, அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி வர ஆரம்பிச்சது. இதெல்லாமே கொஞ்ச நாளில் பாய்சனாக மாறி நிறைய பேர் அதில் இறந்தும் போனாங்க. அந்த டைரோடாக்சிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை சீஸால் தான் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா நிறைய இடங்களில் சீஸ் சாப்பிட பயந்தாங்க. ஓரளவுக்கு அது பேண்டே ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் சீஸை வேறு மாதிரியான வடிவத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய சீஸஸ் இருக்குது. ஆனால் அந்த டைமில் அது ஒரு பெரிய பாய்சன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தாங்க நிறைய சாப்பிட்டா. உடம்புல இருக்கக்கூடிய 2 கிட்னியில் ஒரு கிட்னியை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இன்னொரு கிட்னி எப்படிப்பா அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்போல்லாம் ஒரு கிட்னியை உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்களோ இன்னொரு கிட்னி அதுக்கு ஈக்குவலாக வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக எஃபிஷியன்சியை வளர்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எஃபிஷியன்சி வளர்க்க ஆரம்பிச்சது அப்படின்னா கிட்னியோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகி கிட்னியோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். 2 கிட்னி சேர்ந்து எப்படி வேலை செஞ்சுட்டு இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஒரு கிட்னியே அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹியூமன் பாடியோடைய மேஜிக். 2016 இது ஒன்றும் வருஷம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அப்பயுமே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா பேங்க்கை ராப் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. பேங்க்லேருந்து கொள்ளையடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. ஆனால் எல்லாரு கண்ணுக்கும் அவர் தெரிஞ்சாங்கல்ல. ஆனால் அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா நம்ம யாரு கண்ணுக்கும் தெரியல, நம்ம இன்விசிபிள் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காரு. என்னடா அப்படின்னு சொல்லி நல்லா தீவிரமாக விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் தெரியுது $500 ஒரு சூனியக்காரிக்கிட்ட கொடுத்து என்ன இன்விசிபிள் ஆக்கிது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. உடனே அந்த சூனியக்காரி உங்களை இன்விசிபிள் ஆக்கிட்டேன் பார்த்தீங்களா, தெரியல எங்கேயுமே, நீங்கள் போய் என்ன வேணால் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதை நம்பி ஒருத்தர் பேங்க்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்காராம். என்னையா இது, ஒரு மனுஷன்னா நிதானம் வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? பேங்க்குள்ளே என்ட்ரானது நீங்கள் மறந்து போயிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல். அதை நம்பி உள்ளே வந்து பேங்க் ராபரி பண்ண அரெஸ்ட் பண்ணி போலீஸ் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போவும் அவருக்கு தெரில போல் நம்ம இன்விசிபிளாக இருந்தால் நம்மளை கடத்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த ஐக்யூ குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம எப்போல்லாம் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய ஐக்யூ லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குறைய ஆரம்பிச்சதுன்னா அவங்களால சரியாக திங்க் பண்ண முடியாது, எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்கள் எதெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டே இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் நடக்கும். மனிதன் கண்ணால் பேசிக்கிறோம் இல்லையா? கண்ணால் பேசிக்கிறோம் இப்படின்னா அதை எடுக்க சொல்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி நம்மளாவே புரிஞ்சுக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய வேற ஒரு அனிமல் எது அப்படின்னு கேட்டால் ஒன் அண்ட் ஒன்லி டாக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் கண்ணால் கம்யூனிகேட் பண்ணுறத மாதிரியே நம்ம கண்ணால் கம்யூனிகேட் பண்ணால் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னா அது கண்டிப்பாக நாய்கள்ன்றதுல சந்தேகமே இல்லை. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் இல்லையா? ஜாக் அப்படின்னு சொல்லி கண்ணை காமிச்சதும் தூக்கிட்டு ஓடும். இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கோம், படத்துலேயே பார்த்துருப்போம். இதெல்லாம் சாத்தியமானு கேட்டால் சாத்தியம்தான். ஏன்னா மனிதர்களால் கண்ணாலேயே
நாய்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் அது தப்பாக மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிற நாய்களும் உண்டு. ஆனால் என்ன, கண்ணால் புரிஞ்சுக்குதில்ல, அதானே வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.